ராவணன் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா, கூடிய சீக்கிரத்திலேயே வந்து எல்லாத்தையுமே வந்து வெளுத்து கட்டிட்டு நம்ம ஜனனி முன்னாடி வரப்போறாங்க. இதுதான் வந்து நடக்க போகுதுங்க. ஏன்னா, ராவணன் நினைக்கிறாரு தன்னை எதிர்க்கிறதுக்கு யாருமே ஆள் கிடையாது. இந்த ஜனனி எல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா, உண்மையிலேயே ஜனனியோட பிளான் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு இந்த ராவணனுக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ பிரச்சனைகள ஜனனி எல்லாமே வந்து தள்ளி விட்டுட்டு தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, இப்போ பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால வேற எதுவுமே பண்ணாம இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்துக்கு எவ்வளோதான் நல்லது பண்ணாலுமே, அவங்கவங்க அவங்களுக்கு ஏத்த மாரி மாறிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ தர்ஷினி அவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம ஜனனி கொண்டு வந்தாங்க. ஆனா கடைசில வந்த கிரெடிட்ஸ் எல்லாமே இந்த ராவணனுக்கு தான். கடைசி நேரத்தில வந்து பெரிய இவ மாரி அந்த வீக்கேவ சுட்டு தர்ஷினிய கூட்டிட்டு வந்துட்டான். என்னாதான் உண்மை எல்லாமே நம்ம தர்ஷினிக்கு தெரிஞ்சாலுமே, அவ கூட பார்த்தீங்க அப்படின்னா, எந்த உண்மையுமே வெளில சொல்லாம, இந்த மாரி ஜனனி தான் என்ன கடத்துனது, என்ன கொடுமைப்படுத்துனது இவங்க தான். ராவணன் சார் தான் என்ன காப்பாத்திட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு உண்மைய வேற அவ வந்து கேவலமா வந்து சொல்லிட்டா. ஸோ, இதனால தர்ஷினி மேல இருந்த ஒட்டுமொத்த மரியாதையுமே வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ, அவ தான் ரொம்ப போல்டான பொண்ணு. ஜனனிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தப்போ, இப்படி ஒரு கேவலமான விஷயத்த சொல்லுவான்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கல. இப்ப தர்ஷனுமே வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ, அவன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னப்போ, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த வந்து தர்ஷன் வந்து நம்பல. பட் இருந்தாலும் இத நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இந்த மாதிரி வீட்ல அடுத்தடுத்த பிரச்சனைகள் போய்க்கிட்டு இருக்கு. இந்த ராவணன் என்னன்னா, இந்த வீட்ல எல்லாமே அவன் தான் அப்படிங்கிற மாரி முன்னாடி உட்காந்துட்டு ஆளுக்கு ஆளுக்கு நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க இத பண்ணுங்க, அத பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒட்டுமொத்தமா இந்த ராவணன வந்து நம்ம ஜனனி அடக்கி ஆளப் போறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ, இப்போ நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா, இந்த விசாலாட்சிக்காக வந்து பாஸ்போர்ட் எடுத்திருப்பாங்க. இந்த விஷயம் விசாலாட்சிக்கே வந்து தெரியாது. புதுசா வந்தவர் இந்த மாரி பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ, "எனக்கு எதுக்குடி இப்போ பாஸ்போர்ட்? நான் எதுக்கு வெளியூருக்குலாம் போணும்?" அப்படின்னு சொல்லும்போது, உடனே இந்த ஞானம் சொல்லுவாரு, "இங்க பாத்தியாடா, இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா தான் இருக்கா. இங்க இருந்தா வந்து நம்ம அம்மா வந்து நம்ம பாசமா பேசி கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு பயந்துகிட்டு, வெளியூருக்கே வந்து பார்சல் பண்ணி அனுப்பி வைக்க பார்க்குறா பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா, ஆமா. இவளுக்கு இதெல்லாம் வந்து கை வந்த கல தானே. எப்பேர்ப்பட்ட ஒரு கேவலமான சதிகாரியா இருக்கா பாத்தியா இவ? அப்படிங்கிற மாரி சொல்லி, நம்ம ஜனனிய பாத்தீங்கன்னா, நம்ம கதிர் வந்து கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எப்ப பார்த்தாலும் இதேதான் புத்தி போல இருக்கு. ஸோ இந்த மாரி பொண்டாட்டி கூட சொல்லி தர மாட்டா போல இருக்கு. ஒரு பொண்ண ஏன் கேவலப்படுத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, புடிக்கலன்னா பேசாம வாய மூடிட்டு ஒதுங்கி இருக்கணும். அத விட்டுட்டு தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறது. அவ எதிர்த்தாப்புல வந்தாலே அவள வந்து என்னமோ பெரிய இத பாக்குற மாரியே பாக்குறது. கதிரோட பிஹேவியர் பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு பொண்ண எப்படி கேவலமா இப்படிலாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வீட்ல இருக்கிறவங்க அவன அடக்கி வைக்கிறதுக்கும் துப்பில்ல. சும்மா அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்னமோ பெரிய இவளுக மாரி அவளுக மண்டையாட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே விசாலாட்சி பார்த்தீங்கன்னா, அவங்கள திட்டுறதுல தப்பே கிடையாது. ஏன்னா, அவங்க 2 பேருமே அப்படித்தான் இருக்காங்க. அ இந்த மாரி ஜ ஜனனிய வந்து இவ்ளோ தூரம் இந்த கதிர் திட்டும்போது, நம்ம நந்தினி என்ன சொல்லணும்? "இது இப்படியெல்லாம் நீங்க பேசுனீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லணும். இன்னொரு தடவ நீங்க ஜனனிய அவ வந்தாலும், அவ பேசினாலும் நீங்க எதுவுமே சொல்லவே கூடாது. அப்படிங்கிற மாரி சொல்லி வைக்கணும். ஆனா, அவளுமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. கேட்டா ஜனனி ரொம்ப பாவம். ஜனனிக்கு இதெல்லாம் பண்ணணும். அவ வாயும் வயிறுமா இருப்பா. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காளே தவிர, ஆனா இந்த மாரி புருஷன்காரன் பேசுறானே, அவன அடக்கி வைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்குள்ள வந்து தோணவே மாட்டேங்குது. இது எங்க போய் முடிய போதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனி ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. உள்ள போனோனே விசாலாட்சி வந்து, "நான் எதுக்கு இப்போ வந்து ஊருக்கு போணும்? என்னாலலாம் வந்து முடியாது. உன்னையும் என் புள்ளையும் விட்டுட்டு நான் எங்கேயுமே போகவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இதெல்லாம் வந்து சொன்னது நான் கிடையாது. உங்க மாமியார் தான்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னது என் மாமியாரா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா அத்த. இதெல்லாம் வந்து உங்க மாமியார் தான் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க சிங்கப்பூர் கண்டிப்பா போய் தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாருடி, என்னாலலாம் வந்து முடியாது. நான் இருக்கும்போதே இவனுங்க இந்த பேச்சு உன்ன பேசுறாங்கன்னா, நான் இந்த வீட்ல இல்லாம போயிட்டேன்னு வச்சுக்கோவேன், உங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஐயோ! என்னால யோசிச்சுலாம் பார்க்க முடியலப்பா. தயவு செஞ்சு வேண்டவே வேண்டாம். என் மாமியார் கிட்ட என்ன பேசணுமோ அத நான் பேசிக்கிறேன். ஆனா இந்த இடத்த விட்டு என்னால முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விசாலாட்சி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஜனனி சொல்றாங்க, "இங்க பாருங்க அத்தை, இது எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். ஆனா நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரு ஜனனி, எனக்கு இப்போதைக்கு வந்து உங்கள பார்த்துக்கிறத விட வேற எந்த வேலையும் கிடையாது. நீ என்ன வந்து சும்மா சும்மா வந்து இது கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணன் வந்து பயங்கரமான ஒரு பிளான் பண்றான். இந்த கதிர் வந்து பார்த்துருக்கான்ல, அந்த இடமே பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணனோட இடமா தான் வந்து இருக்கும் போல இருக்கு. ஸோ அந்த ஒரு ஆள் வந்து இருந்தார் இல்லையா அங்கனக்குள்ள, அந்த ஆளோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆளோட இடம் அது கிடையாது. இந்த இடத்த வித்து குடுத்தா எனக்கு 60% உங்களுக்கு 40% அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது. அந்த இடத்துக்கான ஓனர் சொல்லுவாரு, "என்ன சார் நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே!
ஆனா அவங்க வந்து உங்கள ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்களே, இப்படிலாம் நீங்க ஏமாத்துறீங்களே, அதனால எதுவும் பிரச்சனை ஆயிராதா? அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு நான் என்ன சொல்றேனோ, அது மட்டும் தான் நீ வந்து கேட்கணும். அவங்கள ஏமாத்துறேன், அது இதெல்லாம் வந்து நீ பேசவே கூடாது. இதெல்லாம் என் இஷ்டம். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் சொல்றத மட்டும் தான் நீ வந்து செய்யணும். அவங்க மொத்த பணத்தையும் குடுத்துட்டா, அதுல 60% ஷேர் எனக்கு வந்தாகணும். மீதி 40% நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிர்றாங்க. ஸோ உடனே அந்த ஆளுமே வந்து வேற வழி இல்லாம சரி அப்படின்னு சொல்லிர்றாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணன் வந்து அந்த ஓனர வந்து கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து இவர் தான் அந்த ஓனரு. இவர்கிட்ட தான் வந்து கதிர் சார் இடம் வாங்க போறாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி கேட்குறாங்க, "ஏங்க அன்னைக்கு நாங்க வந்து பார்த்துட்டு போனோம்ல. அப்போ நீங்க வந்து இந்த மாரி லீஸ்க்கு விடுறதா தானே சொன்னீங்க. இப்போ ஏன் திடீர்னு விக்கணும்னு சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அது ஒண்ணும் இல்ல மேடம். ராவணன் சார் என்கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. இந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சரி நம்மளும் இத வந்து வித்துட்டா நான் வந்து ஃபாரின் போலாம் அப்படின்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே. நமக்கு இப்போ இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே டீல் ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா எதுக்கு இந்த இடத்துக்கு 18,00,00,000ன்னு சொல்றீங்க? இது ரொம்ப ஓவரா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி கேட்குறாங்க. ஸோ இத கேட்டு அவர் வந்து மேடம் 18,00,00,000 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துக்கு ரொம்பவே சீப் தான் நான் சொன்னது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் சொல்லாத அளவுக்கு நீங்க கோடி கோடியா வந்து சம்பாதிப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, அற்புதமான இடம். இப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு சிட்டில வேற எங்கேயுமே கிடைக்காது. அதுவும் நீங்க இந்த இடத்துல வேற எதுவுமே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க டைரக்ட்டா உங்களோட பிசினஸ ஆரம்பிச்சா மட்டுமே போதும். மத்த எல்லாமே பக்காவா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. எனக்கு என்னமோ ஒரு தடவைக்கு 4 தடவ சரி பார்த்துட்டு நீங்க வாங்குறது நல்லது அப்படிங்கிற மாரி நந்தினி சொல்றாங்க. ஏய் நந்தினி என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை இப்போ? ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க. அதான் அவங்க தான் எல்லாத்தையுமே சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, அண்ணி இப்போ என்ன அண்ணி உங்களுக்கு? இந்த இடத்தோட பத்திரம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. வேணும்னா இத நீங்க சரி பார்த்துக்கோங்க ஒரு தடவ அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது. விசாலாட்சி வந்து சொல்றாங்க, "ஏன்பா நான் ஒரு விஷயத்த கேட்கவா?" அப்படின்னு சொல்றாங்க. "கேளுங்கம்மா என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல இவ்ளோ பெரிய சொத்த வந்து நீ வந்து விக்கிறேன்னு சொல்லி சொல்றியே, ஏன் அந்த இடம் ஒரு வேள உனக்கு ராசி இல்லாத இடமா போயிருச்சா? இல்ல அங்க ஏதாவது வியாபாரம் ஆரம்பிச்சா அது சரியில்லாம நின்றுமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "என்னம்மா நீங்க ஒரு இடம் வாங்க போம்போது இப்படி அபசகுனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இத கேட்ட கதிருக்கு ரொம்பவே கோவம் வருது. "அம்மா என்னம்மா உனக்கு பிரச்சனை? எதுக்கு இப்ப தேவையில்லாம இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஒரு நல்ல இடத்துக்காக நல்ல விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். என்னடா அபசகுனமா வந்து இது போகாதா, அது போகாதா, விளங்காதான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உன்ன யாராவது பேச சொன்னாங்களா? வாய மூடிட்டு பேசாம உள்ள போ அப்படின்னு சொல்லும்போது, "ஹே வாய மூடு. நான் இப்படி தான்டா கேட்பேன். உன்னால என்னடா பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி கேட்குறாங்க. ஸோ ராவணன் வந்து, "அம்மா, அம்மா தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்க கோவப்படாதீங்க. இந்த இடத்த நம்ம நல்லா விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து பத்திரமே வந்து பண்றோம். அதனால கதிர் சாருக்கு இந்த இடம் ரொம்ப சூப்பரா அமையும். அவங்களோட பிசினஸும் ரொம்ப நல்லா போகும். வேணும்னா நீங்களே பாருங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பாப்பாங்க, பாப்பாங்க. இப்ப வந்த மனுஷன வச்சுக்கிட்டு நீங்க ஆடு ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கீங்கல்ல. பார்க்குறேன்டா பார்க்குறேன். இதெல்லாம் எங்க போய் முடிய போதுன்னு நானும் பார்க்குறேன்." அப்படின்னு விசாலாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.